இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபுல் இயருக்கான இன்வர்ட் அவுட்வர்ட் ஹெச்எஸ்என் சம்மரிக்கான ரிப்போர்ட்ஸை நம்ம எப்படி எடுக்கலாம்ன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சேல்ஸ் பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்லாம் நம்ம உள்ள என்டர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு ஹெச்எஸ்என் தான் கொடுத்து வச்சிருப்போம். ஸோ அந்த ஹெச்எஸ்என்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம பல்காக பார்க்கலாம், ஒன் இயர்க்கானது ஃபுல்லாக எப்படி பல்காக பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரிஸ்லாம் வச்சிருப்போம். ஸோ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா சேச்சுவரி ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கீழேயே ஆன்வெல் காம்படிஷன் இருக்கும். ஸோ இது செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கீழே வந்துட்டீங்கன்னா ஹெச்எஸ்என் சம்மரி பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். அதாவது ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி சம்மரி தனியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல் டெஃப்ட் கொடுத்து 1 இயருக்கான பீரியட் இங்கே கொடுத்துக்கலாம். 1425லேருந்து 31/3/26 வரைக்கும் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரிலாம் வேணும், எந்த இயர் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு இயர்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஓல்டு இயருமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி சம்மரி இருக்கும். அதில் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் சம்மரி ஆஃப் இன்வர்ட் சப்ளைஸ் இருக்கும். இதில் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கான தனித்தனி ஹெச்எஸ்என் சம்மரி இருக்கும். இதில் ஏப்ரல் மந்த் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஹெச்எஸ்என் நமக்கு பார்த்தீங்கன்னா டீடைல்ஸாக வந்துருக்கும். நெக்ஸ்ட் என்டர் பண்ணீங்க அப்படின்னா அது இருக்கிற என்ட்ரிஸுமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எஸ்கேப் கொடுக்கலாம். இங்கேயே நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி அமௌண்ட் எல்லாமே நமக்கு காட்டும். ஸோ ஓவரால் குவான்டிட்டி அமௌண்ட் டேக்ஸ் அமௌண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். டேக்ஸபிள் அமௌண்ட் டேக்ஸ் ரேட் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு மந்த் இருக்கு. ஸோ அந்த மந்த்து நம்ம செலக்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு மந்த்லையும் இருக்கிற ஹெச்எஸ்எஸ் சம்மரி நம்ம இங்கே பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எஸ்கே கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் இன்வர்ட் சப்ளைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ், கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ச்சேஸ். ஸோ இன்வர்ட் சப்ளைஸ் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மந்த் வைஸாக நமக்கு இங்கே ரிப்போர்ட்ஸாக இங்கே தெரியும். ஜஸ்ட் என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்என் நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கான யூக்யூசி குவான்டிட்டி எல்லாமே இருக்கும் ஓவரால். அதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மந்த்துமே எஸ்கேப் கொடுத்து நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஹெச்எஸ்எல்ல இருக்கிற என்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தனித்தியாக எடுத்து வந்திருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஓவரால் இந்த இயற்கான ஹெச்எஸ்எல் சம்மரி பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் பார்த்துக்கலாம். இன்வர்ட் அண்ட் அவுட்வர்ட் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.